இடைஞ்சலாகவும் சில தடைகள் இருக்கும், மயக்கிற மாதிரி இருக்கும். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் பரியந்தம் காமம் கூட இருக்கும். முதல்ல அந்த குண்டலினி சக்தி எழுந்த உடனேவே காமந்தான் ஜாஸ்தியாகும். இதில் எந்த வகையில் காமம் ஜாஸ்தியாகும்னா, இவனுக்கு காமம் ஜாஸ்தியாக இருந்த விஷயம் இல்லை, இவனை பார்க்குறவாளுக்கெல்லாம் மோகம் ஏற்படும், ஆகர்ஷணம் ஏற்படும். ஆன்மீக பயிற்சியில் உள்ளவாளை பார்க்குறவாளுக்கு மோகம் ஏற்படும். அந்த மோகத்தை இவன் சித்தியாக நினச்சி இவன் ஏமாந்து போயிட்டான்னா அதுக்கு மேலே நகர முடியாது அவனால். அதுக்கப்புறம் அனிமாதி அஷ்ட சித்திகள் ஏற்படும். தூரதர்சனம், தூரஸ்ரவணம், அனிமா, மகிமா, லகிமா, குருமா இவைகள்லாம் ஏற்படும். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் 4வதுக்கும் 5வதுக்கும் உள்ள நிலையில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுத்திங்கிற இடத்துல இந்திரன் கூப்பிடுவான். என்ன பண்ணுவான்னா, நீ என்னோட இந்திரனோட இடத்துல உட்காந்துக்கோ, நீ இந்திரனா இருந்துக்கோ, நான் விலகிக்கிறேம்மா. சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத் அப்படின்னு பதஞ்சலியோட சூத்திரம். சங்கம் ஸ்மயம், சங்கம்னா இந்திரன் கூப்பிடுறது, அதில் ஏமாந்து போனாலும் கீழே போயிடணும். ஸ்மயம்னா என்னன்னா, இந்திரன் கூப்பிட்டு நான் வரலேன்னு சொல்லிடுவா. ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குன்னா, சில பேரை கவனிச்சேன்னா ப்ரைஸ் பண்ணி பேசினா எனக்கு பிடிக்காதும்பா. கவனிச்சு கேளுங்க, இவரை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசினா இவருக்கு பிடிக்காது அப்படின்னு மேடையில். இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? எல்லார மாதிரியும் பேச்சுக்கு மயங்கிறவர் இல்லை, புகழ்ச்சிக்கு மயங்கிறவர் இல்லை, பேசி இவரை மயக்க முடியாது, அப்பேற்பட்டவர் அப்படின்னு அவரை பற்றி பேசினா உடனே அவன் என்ன சொல்லுவான்? கரெக்டுமா, என்னை பற்றி நன்னா தெரிஞ்சவர் நீங்கள் தான்மா. இது மட்டும் என்ன? இதுக்கு பேர் என்ன? மயங்கிறது ஒரு விதம், மயங்காதவர்னு சொல்லி கொண்டாடினா அதுவும் ஏமாத்தல் தானே. அப்போ என்ன தோணும்? இந்திரனே கூப்பிட்டு நான் போகல பத்தியா, நாம் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு ஒரு கர்வம் ஸ்மயம் வந்தால் அதுவும் கீழே தள்ளும். இந்த மாதிரி இடங்கள்லாம் தாண்டும் போது ஒவ்வொரு ஜெயமாக சொன்ன மத்தியில் இதில் காமனை ஜெயிக்கிறது கஷ்டம். மன்மத ஜெயம், இந்த மன்மத ஜெயந்தான் ராசக்கிரீடேங்கிறது. பிரம்மாதி ஜெயசம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா ஜெயதி ஸ்ரீபதிர் கோபி ராசமண்டல மண்டிதா. ஸ்ரீதர சுவாமிகளுடைய அவதாரிக்க இந்த ராசக்கிரீடேங்கிறதே மன்மத ஜெயம். வஸ்து பிரத்யக்ஷத்தில் வைராக்கியம் வராது, இதான் அடிப்படை. ஏகாதசி சுத்தோபவாசம்ங்கிறது எது பரியந்தம்னா வெங்காய சாம்பாரை பார்க்கறபடின்னு தான். வெங்காய பக்கோடா வெங்காய சாம்பாரை பார்த்தா ஏகாதசி 10 மைல் தாண்டி போயிடும். அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சாப்பாட்டை பார்த்துட்டும் சலனம் இல்லாமல் இருக்கணும், பசியோடு இருக்கணும். வேண்டாம்னு வாய் சொல்லும், மனசில் இருக்கு. பகவத்கீதையிலே பகவான் ஒரு விஷயம் சொல்றாருங்க. அந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் விட்டுடுவான், மனசுனால விட மாட்டான். உடம்பால விட்டுடுவான், மனசுனால விட மாட்டான். அதுக்கு பேரும் சன்னியாசம் இல்லைங்கிற. மனசுல அந்த வாசனை இருந்தா அப்பையும் உடம்பு அனுகூலம் இல்லைங்கிறதுனால வாய் வேண்டாம்னு சொல்றது. இப்ப ஒரு புரியுற மாதிரி சொல்ற வயசான 80 வயசு கிழவருக்கு ஸ்ரீஜெயந்தி கோகுலாஷ்டமி முறுக்கு சீட பட்சணத்தை கொடுத்தா வேண்டாம்னு அவர் சொன்னார்னா காரணம் பள்ளி இல்லை, அதனால வேண்டாம்ங்கிறாரு. அதுக்கு பேர் வைராக்கியம்னு பேரா? இன்னும் சில பேர் வேண்டாம்பா, ஏன்னா சாப்பிட்டா பேதியாக ஆரம்பிச்சிடும், லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால வேண்டாம்பா. சின்ன வயசாக இருந்து கல்லை சாப்பிட்டாலும் ஜெரிக்குங்கிற சக்தி இருந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது தான் வைராக்கியம்ங்கிறது. இதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே கோபிகைகளோட பகவான் இத்தனை பேரோட ராசக்கிரீடை பண்ணி ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட சரியே தவிர காமத்துக்கு இடம் கிடையாது. இந்த காமம் இல்லைங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்னா,
எந்த ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அந்த ஆனந்தம் 100 மடங்காகி திரும்பி போனார்கள்னு சுகாச்சாரியார் சொல்றார். இதான் இந்த விஷயம். இது விஷய சுகத்துக்கு அந்த லட்சணம் கிடையாது. சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவனுக்கு, ஆசை உள்ளவனுக்கு சாப்பாட்டை பார்த்த உடனே உள்ளதான ஒரு அபேட்சையானது சாப்பிட்டு முடிச்சப்பறம் இருக்காது. ஜாங்கிரி பிடிக்கும்னா நீ எவ்வளோ ஜாங்கிரி சாப்பிட்றியோ சாப்பிடும். அப்படின்னா எத்தனை சாப்பிட முடியும்? நான் 4 சாப்பிடுவான், 8 சாப்பிடுவான், 10 சாப்பிடுவான், 12 சாப்பிட்டோன்னே இது வேகணும். அப்புறம் அந்த ஜாங்கிரிங்கிறத கேட்டாலே வாந்தி வந்துடும். ஏன்னா நாக்குங்கிற இந்திரியத்துக்கும் ஜாங்கிரிங்கிற அந்த விஷயத்துக்கும் திரும்ப திரும்ப ஒரு சங்கம் ஏற்படும் போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா விஷய கட்சி போகும். இது உதாரணம் நாக்குன்னு சொல்கிறேன். உடம்புல எந்த புலனால நீங்கள் அனுபவித்தாலும் அப்படிதான். அப்போ எந்த ஆனந்தத்தோட கோபிகைகள் வந்தார்களோ அந்த ஆனந்தம் பூர்த்தியாகி போனார்கள் இங்கே சொல்லலை, 100 மடங்காகி போனார்கள்னு இருக்கு. விஷய சுகத்துக்கு உச்சநிலை உண்டு, பிரம்ம சுகத்துக்கும் பக்தி ரசத்துக்கும் உச்சநிலைங்கிறது கிடையாது. பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம்ங்கிறார் நார்ந்த பக்தி சூத்திரத்தில். ஏன்னா எல்லைன்னு ஒன்று இருந்தால் தான் உச்சம்னு இருக்கிறதுக்கு. எல்லையே கிடையாது. மேலே 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 விருத்தி ஆகிட்டே இருக்கு. அந்த ஒரு ஆனந்தத்தை கோபிகைகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் பகவான் ராசக்கிரீடை பண்ணினானே தவிர காமத்துக்காக இல்லை. இந்த ராசபஞ்சாத்தியாயி ஞானத்தை கொடுக்கறதான ஒரு சரித்திரம்னு சொல்லி அக்ரூரர் பகவான் ஆயுஷன் போய் பகவான் கம்சனை வதம் பண்ணி அதன் பிறகு ஜராசந்தன் இந்த வந்தனிலேருந்து இந்த ஆயுஷன் போகிற ஒரு கதையை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார். இந்த ஹிந்திக்காரர் இன்னைக்கு சொன்னார் தெரியல, இவாளுக்கு இந்த கதையை சொல்கிறது தான் இவாள். அதை தான் நினச்சிப்பேன் நாம் எவ்வளோ சேஃப் ஜோனில் இருக்கோம் தான். தென்னிந்தியாவில் இங்கே சிதைச்சுட்டான் எல்லாத்தையும். இவாளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை முறையே மாறி போனதுனால நாலெட்ஜு படிப்பு இத்தியாதி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஆச்சாரம் விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு காலத்தில் ஒரே மாதிரி இருந்தது தான் பாரதம் முழுக்க. இந்த மதுராபட்டினத்தில் பகவான் இருந்தானோ, கம்சனை பகவான் வதம் பண்ணினவுடனே கம்சனுக்கு 2 மனைவி அஸ்தி பிராப்தின்னு. அந்த 2 மனைவியோட அப்பா ஜராசந்தன். அந்த ஜராசந்தன் மதுராபட்டினத்து மேலே திரும்ப 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 படையெடுக்க பகவான் என்ன பண்ணுவார், அவனோட வர படைகள் எல்லாம் வதம் பண்ணிட்டு அவனை விட்டுருவார், இல்லை பகவான் மறைஞ்சிருவார். இவன் போய் திருப்பி சில கூட்டியை கொண்டு வருவான். ஏன்னா கிருஷ்ணாவதாரமே அசத்துக்களை அதர்மிஷ்டர்களை அழிக்கிறதுக்கு தான். பகவான் ஏன் இது மாதிரி பண்ணினார்னா, ஒரே தடவையில் ஜராசந்தனை வதம் பண்ணியிருக்கலாம். 18 தடவை அவனை ஏன் விட்டார்னா, 19ஆவதா பீமன் தான் அவனை வதம் பண்ண போகிறான். இந்த 18 தடவையும் எங்கெங்கெல்லாம் அயோக்கியன் இருக்கானோ அவனெல்லாம் இவன் அழிச்சுன்னு வரான். இவர் போய் தேடி வதம் பண்ணுறதுக்குள்ள அவனே அழிச்சுன்னு பகவான்கிட்ட வர்றான். அதுக்காக பகவான் அவனெல்லாம் வதம் பண்ணி கடைசியில் இந்த மதுராபட்டினத்தில் உள்ள யவனர்கள்னு சைனா பக்கம் இருக்கு பாருங்க, அங்கேருந்து ஒரு பெரும்படையை திரட்டின்னு வந்துட்டான். இந்த பாகவத புராண ரீதியாக சொல்கிறேன். கர்காச்சாரியாரோட சாபத்தினால உலகத்திலேயே நம்ப முடியாத ஒரு மனித இனம் நாடு உண்டுன்னா அது சைனா தான். கர்காச்சாரியாரோட சாபம் அது நம்பக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு லட்சணமான முகம்தான். இந்த மாதிரி கோரமாக முகமும் ஆகட்டம்னு கர்காச்சாரியால் சாபம். இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கு. ஏன்னா அவர்கள்லாம் வதம் பண்ணி பரிகாசம் பண்ணினார்கள்ங்கிறதுக்காக. அவர்களோட வரத்தே பகவான் ஒரே ராத்திரியில் அத்தனை பேரையும் தன்னுடைய சக்தியினால ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டார். இந்த துவாரகைக்கு பகவான் கொண்டு வந்து விஸ்வகர்மாவை வச்சு இப்போ நாம் பார்க்குறவே இந்த இடம் இல்லை, இங்கேருந்து பேட் துவாரகைன்னு ஒரு இடம் போகிறோம், அந்த இடமும் இல்லை. அதுலேருந்து சமுத்திரத்தில் ஒரு நகரம். இன்னைக்கு அது பகவத் அவதாரம் முடிஞ்ச உடனே அது மூழ்கி போயிடுது. ஆனால் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் அது இருக்குது.
பிஎம் கூட கீழே போய் இதெல்லாம் போட்டுன்னு பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுறதை கூட அவர் சொன்னார். ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். அந்த நகரத்தில் இந்த பேட் துவாரகைங்கிறது இருக்கு பாருங்க, பேட்டி கொடுக்குற துவாரகை. யாராவது வந்தால் இது ரிசப்ஷன் ஹால் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீட்டிங் ஹால்னு சொல்கிற பாருங்க. அந்த மீட்டிங் பண்ணுற இடம் தான் பேட் துவாரகை. ஒரிஜினல் துவாரகை உள்ள உண்டு. பகவான் எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணி துவாரகைக்கு வந்தாருங்கிற பரிந்தம் சரித்திரம். நாளைய தினம் ருக்மணி கல்யாணம், குச்சாலை சரித்திரம், சப்தாக பூர்த்தி. கார்த்தால இந்த ஒரு 7 மணி போல் இந்த பாராயணம் ஆரம்பிக்கும். பாராயணத்தோட டைம் குறைச்சல் தான், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பாராயணம். அதே சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே இந்த சப்தாகத்துக்கு அங்கமாக சில ஹோமங்கள் உண்டு. சப்தாக சங்கல்பம் பண்ணிண்டவா கையால் எள்ளு நெல்லுனால திலஹோமம் பண்ணணும். இந்த பிராமணா சமிதன்ன ஆஜ்யத்தினால துவாதசாட்சரி மந்திரத்தினால ஹோமம் பண்ணுவார். இதெல்லாம் சப்தாகத்துக்கு அங்கமான ஹோமங்கள். சப்தாக பூர்த்தி ஆன உடனே 12 பிராமணால உட்காத்தி வச்சு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு வரணம் பண்ணினா துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம்னு பேர். பொதுவாக பிராயஷ்சித்தங்களில் மகா பிராயஷ்சித்தமாக சொல்லும்போது சில விஷயத்தில் ஒரு விஷயம் சகசிர போஜனம். 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது. 1000 பேருக்கு சாப்பாடு போட்டால் மகா புண்ணியம். அது 1000 பேர்லாம் இன்னைக்கு கிடைக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுவான், அந்த காலத்தில் 10 நாளாக பிரித்து பண்ணுவார். 1000 பேர் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்ங்கிறது அதே சாஸ்திரமே சொல்றது. தத்ஸ்தானே துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம்ங்கிறது. 12 வேதாத்தியனம் பண்ணினவங்களை உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது அதுக்கு சமானமாக உள்ளது. அதை பண்ணி முடிச்சுட்டு சப்தாக அதை வரணம் பண்ணிட்டு அப்புறம் சப்தாக பூர்த்தி பண்ணிட்டு விஷ்ணுதாசநாமம் சொல்லி பகவத்கீதா பாராயணமும் பூர்த்தி ஆகும். நாளைக்கு எல்லாருக்கும் தீர்த்த புரோட்சணம் பண்ணி இந்த பிராமணாவை உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டுருவோம். அது பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் போஜனம். சாயங்காலம் எப்போதும் போல இந்த கோவிலில் போய்ட்டு நம்ம 5 மணிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு திரும்பி இந்த பிரவச்சனம். நாளையோட இந்த ப்ரோக்ராம் முடிகிறது. நாளன்னி கார்த்தால 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு பஸ்ஸு வாசலில் நிற்கும் சோமநாத் போகிறதுக்கு. எல்லாரும் பஸ்ஸில் ஏறினோம்னா ஒரு 8 மணிக்கு அங்கே போவோம். போன உடனே கைகால் அலமிண்டு அங்கே எந்த இடம் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுங்கிறது அங்கே போனப்புறம் தான் தெரியும். ஆனால் ஒரு தடவை வெளியில் பண்ணேன், ஒரு தடவை உள்ளே பண்ணினேன். இப்போ ஏதோ உள்ள கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துன்னு 3:30 மணி வச்சுக்கோங்க. 3 மணிங்கிறா 3 மணின்னு வச்சுக்கோங்க. எழுந்துன்னு வந்துருங்கோ. எல்லோரும் ரெடி ஆகிட்டா கிளம்பி போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து 3.5-4 மணி நேரம் போகணும். போய்ட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு கைகால் அனுப்பின்னு உள்ளே போய் ஜபத்தில் உட்காந்துட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் அது ஆகும். அங்கேருந்து கொண்டு போய் சோமநாதனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர வழியில் ஒரு 7 இடம் பார்த்துட்டு வருவோம். பிராச்சி சரஸ்வதிங்கிற நதி, இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் திரும்பி வருவோம். நாளினி ப்ரோக்ராம். திருப்பி புதன்கிழமை அன்னைக்கு கார்த்தால ஒரு 7 மணிக்குள்ளே இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பினா நாகேஸ்வரம் போகிறோம். பக்கத்தில் தாருகாவனம் போய்ட்டு அங்கே தரிசனம் ஏகாதச ருத்ரம் பண்ணி ஹோமம் பண்ணி உள்ளே போய் நாகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி இங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி 2:30 மணி 3 மணி வாக்கில் இங்கேருந்து கிளம்பி கோபிதாம், பேட் துவாரகா முதலிய எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவோம். திரும்பி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த லோக்கலில் உள்ள மந்திர்லாம் இருக்குது, மகாதேவ மந்திர் இன்னும் சிலதெல்லாம். அதை தான் அவாவா ஆட்டோ வச்சுன்னு போய்ட்டு வந்துக்கலாம். அவாவா சௌரியம். அது அந்த சாப்பிட்ற டயத்தில் இங்கே இருக்கணும், அதுதான் விஷயம். மற்ற சமயத்தில் போய்ட்டு வரலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் கிளம்பு. எப்போ யார் கிளம்புறேங்கிறத சொல்லுங்கோ. 2 காரணத்துக்காக. ஒன்று நாளைக்கே எல்லாருக்குமே இந்த சப்தாக பிரசாதம் கொடுப்பேன், அதை வாங்கிக்கோங்க. சாப்பாடு விஷயத்தை முன்னாடி சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த சமையல் பண்ணுறவா
நம்மளை கவலைப்படாமல் ஹிதமாக பக்குவமாக பண்ணி கொடுக்குறா. அவளுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் தனியாக கொடுக்காதீங்க, மொத்தமாக கொடுத்து அவள்கிட்ட சேர்த்து இந்த மேடையில் வச்சு அவளை நம்ம கௌரவப்படுத்தி கொடுத்தா அவளுக்கும் பெருமையாக இருக்கும். அது நாளைய தினம் கார்த்தால நான் சொன்ன காரிய கிரமத்தில் சப்தாக பூர்த்தி அப்படிங்கிறது பெரிய பாக்கியம், ஜென்மாந்தர சுகிருதம், பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம், நம்ம ஜென்மாவில் பண்ண பாக்கியம். அது துவாரகா க்ஷேத்திரத்தில் மோக்ஷபுரிங்கிற அப்தில் அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைத்தே மோக்ஷதாயகாக அப்படின்னு இந்த 7 இடத்துல வசிச்சாலே மோக்ஷம். அயோத்தி, மதுரா, மாயான்னா ஹரித்வார், காஷி, காஞ்சி, காஞ்சிபுரம் ஒரு விசேஷம், அவந்திகான்னா உஜ்ஜைன்கிறது. காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ துவாரகா. இந்த 7 இடத்துல தங்கினாலே இந்த துவாரகாவில் 10 நாள் தங்கி இது மாதிரி நாம் பண்ணுற காரியம் அப்புறம் ஜென்மாவுக்கு நமக்கு ஸ்மரணீயமாக இருக்கும். இப்படி உட்கார்ந்துன்னா நம்ம துவாரகாதீசனை பார்த்தது, தரிசனம் பண்ணினது, சப்தாகத்தில் கலந்துன்றது, இது சோமநாத் பகவானுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணினது எல்லாம் பணத்தினால மட்டும் கிடச்சுடாது. பணம் இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா, எத்தனையோ செலவழிகிறது. இதெல்லாம் யோகம் இருக்கணும். பகவான் கிருபையினால நம்ம பெரியவா பண்ண புண்ணியத்தினால நமக்கு கிடச்சிருக்கு. அதை எல்லாரும் ரொம்ப பேர் நினச்சிட்டு இருப்பா, எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே பண்ணலேம்பா. இது மாதிரி நீ இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அப்பா தானே. உங்கள் அப்பா வேணா 5 ரூபா சம்பாதிக்காமல் இருக்கலாம். உங்கள் அப்பா ஏதோ புண்ணியம் பண்ணினத்தினால தானடா அந்த வயத்தில் நீ பிறந்த. நீ இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கிறது அதனால தானே. இந்த அப்பாவை குறை சொல்கிறதோ அம்மாவை குறை சொல்கிறதோ பைத்தியக்காரத்தில் உணவு எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் இயலாமைன்னு இருந்திருக்கலாம், புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பாவா, நமக்கு தெரியாது. அவ்வளோ புண்ணியத்தை அவள் சேர்த்து வச்சிருப்பா. பணத்தை வேணா சேர்த்து வைக்காமல் இருந்திருப்பாளே தவிர புண்ணியத்தை சேர்த்ததுனால தான் நானே சொல்லுவேன். நான் 8 சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கேன் ராமருக்கு 8. நான் இதுக்காக சொல்கிறேன்னு கேளுவோம். ஒரிஜினலாக எனக்கு சிவபக்தி தான். இந்த கிருஷ்ண பக்தி ராமபக்தியெல்லாம் உண்டே தவிர ஜாஸ்தி எதுன்னா எனக்கு சிவபக்தி தான். இந்த ராமபக்தி, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற இந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா எங்கள் அப்பாவோட ராமபக்தி. எங்கள் அப்பாவுக்கு ராமபக்தி கூட. கதை சொல்கிறதேவே ஜெய் சீதாராம்ங்கிறது மட்டும் இல்லை, என்னோட ராமருங்கிறது, என் ராமன் அப்படின்பது. அந்த ராமரோட பக்தியினால எனக்கு அப்படி தானே. நாம் சம்பாதிச்சு வச்சா செலவழிக்காமல் பார்த்து 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 உள்ளே பூட்டி வச்சா அந்த சொத்து முழுக்க யாருக்கு போகும்? பிள்ளைக்கு தானே போகும். ஒரு லௌகிகமான வாழ்க்கையிலேயே பார்க்கணும், நாம் சேர்க்கறது குழந்தைகள்கிட்ட போகிறது இல்லை. அது மாதிரி புண்ணியங்கள்லாம் குழந்தைகளுக்கு தான் வரும். அந்த பாக்கியத்தினால கிடச்சிருக்கு. எல்லாரும் அதை நினைக்கணும். நம்ம பெரியவாளெல்லாம் நினச்சி எல்லாரும் நல்ல கதியை அடையணும். ஏன் அப்படின்னா ஆஸ்போட்டயந்தி பிதரஹா நிறுத்தியந்தி குலதேவதாகான்னு எங்கே சப்தாகம் நடக்கிறதோ, எந்த சப்தாகத்தில் நாம் கலந்துக்கிறோமோ, நாம் போகிறோம் சப்தாகத்தில் இருக்க போகிறோம்னாலே நம்ம பெரியவாள் தான் அப்படி கை தட்டுவாள். ஆஸ்போட்டயந்தி பிதரஹா, குலதெய்வங்கள்லாம் நர்த்தனமாடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த பாக்கியம் எல்லாரும் அதை அனுபவிக்கணும். நாளைய தினம் காரியக்கிரமப்படி கலந்துக்கணும். குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதா சுமங்கலம் ஸ்யாத் ஹிருதிதாபி விஷயதி ஹரிஸ்வயந்து ரதிநாதாயுத துல்யதேக காந்தி நாராயண 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 நாராயண